புலிப்பாணியின் பாடல்கள் ராகுகேதுக்கு வீடுகளும் உச்சம் ஆட்சி பகை போன்ற விவரங்களை பாடல்களாக தருகிறார். பாரப்பா ராகுவுடனே கேதுவுக்கும் பாங்கான வீடதுவே கும்பமாட்சி வீரப்பா விருச்சிகமும் சுடகம் உச்சம் வீருடைய ரசமவது நீச்சம் சிம்மம் காரப்பா பகையாகும் மற்றேல் நட்பாம் காண்பது 3-11 சொல்லார் ஆரப்பா போகருட கடாச்சத்தாலே அப்பனை புலிப்பாணி அறிவித்தேனே. அதாவது பாட்டிலேயே தெளிவாக தெரிஞ்சுக்கிற மாதிரி விளக்கங்களை கொடுத்துட்டாரு. பாரப்பா ராகுடனே கேதுவுக்கும் பாங்காட வீடு கும்பம், கும்பம் தான் அதற்கு ஆட்சி. சிம்மம் பகை வீடு. அதே போல் அதுக்கு விருச்சிகம் உச்ச வீடு. இன்னொரு உச்ச வீடு சொல்லுவாங்க, அது அது சூசகமாக தான் சொல்லுவாங்க, சுடகம்னு சொல்லுவாங்க. அடுத்தது ரிஷபம் நீச்ச வீடு. ரெண்டுக்குமே ரிஷபம் நீச்சம், விருச்சிகம் உச்சம், கும்பம் ஆட்சி, சிம்மம் பகை. அதே போல் ராகுவுக்கும் கேதுவுக்கும் பார்வை இருக்குது. 3-11 இவர் சொல்கிறாரு. 3-6-11 பார்வை இருக்குது. காண்பதும் 3-11 சொல்லார் ஆரப்பா போகருட கடாச்சத்தாலே அப்பனே புலிப்பாணி அறிவித்தேனே. 3-6-11 3-11 இவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. 3-6-11க்கு பலன் இருக்குது. அந்த பார்வை பலன் அதிகமான பலனை கொடுக்கும். அதைத்தான் ஒரு விவரமாக சொல்கிறார். காண்பதும் 3-11 சொல்லார் ஆரப்பா போகருட கடாச்சத்தாலே அப்பனே புலிப்பாணி அறிவித்தேனே. அதனால் இந்த பாட்டுக்களை அனைத்து இப்போ ரிஷபம் எல்லா கிரகங்களுக்கும் இப்போ நம்ம ஆட்சி உச்சம் பகை ராசியெல்லாம் சொல்லியாச்சு. இனி வரும் காலங்களில் விரிவாக்கம் நிறைய வரும். அன்பர்கள் அதை கவனமாக படித்து பயன்பெற அன்புடன் வேண்டுகிறோம். இந்த பாட்டை ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. அருமையான நேரங்களில் இது உதவும். இப்போ ஒரு கால சூழ்நிலை இதெல்லாம் புஸ்தகமாக கிடைக்கிறதில்ல. இப்படி ஒரு சோசியல் மீடியாவில் போட்டு உங்களுக்கு தரோம். இதை நல்லா பயன்படுத்திக்கோங்க. இதை போல் இன்னும் எல்லா அந்த போகருடைய ஜோதிட அறிவுரையை புலிப்பாணி பாடல் வெளியில் கொடுத்ததை அனைத்தையும் வெளியிடுகிறேன். பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.